சரி வாங்க வாங்க கொஞ்சம் இந்த கண்ணாடி திறந்து பாருங்க. பாருங்க எப்படி சூப்பரா இருக்கா? அதான் எல்லாரும் நின்னு பாக்காங்களா. போமா ஏர்போர்ட் தங்கம். என்னடா அவங்க பாட்டு ஓரமா போறாங்க. இங்க பாரு மஞ்சு, இங்கிட்டு பாருங்க வயசு. இங்க பாரு கடலு. அதுதான் தனுஷ் கோடியாடா. அந்த ஒரு பாயிண்ட் தெரியுது அதுவா? பாம்பன் பாலம் வந்துச்சுடா. பாலம் வந்துச்சு. நடுவுல பாலம் இருக்கும். வயசு இங்க பாருங்க. இங்க பாருங்க பாரு கடலு. நல்ல தண்ணி. வாட்டர். போட்டுடா. இங்க எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க. சாமி கும்பிட்டு தான் போகணும். ஆமா பாலம் வந்துச்சுடா. வந்துச்சு. ஏறுமா? அலோடு இல்ல, நிக்க அலோடு இல்ல. கூஞ்சல் எல்லாமே இருக்கு. பிறந்ததுக்கு உங்க அம்மா வரவே இல்ல. இன்னைக்குதான் வந்திருக்கா உங்க அம்மா. உண்மை கேட்ட தர்ஷா, உங்க அம்மா ராமேஸ்வரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரடா. எஸ் கரெக்ட். அம்மா கப்பல். கப்பல் தான் போட் நிக்கறாங்க. அம்மா கப்பல் போலாமா? போலாமே. போக கூடாது தர்ஷா, இங்கலாம் விட மாட்டாங்களா? சரி கேப்போம். விடுவாங்க. நல்ல காத்து சிறு வரும். காத்து இங்க அப்படி வரும். காத்து இதுல உப்பு காத்து தான். உப்பு ஸ்மெல் தான் வருது. மூடு. பாலத்து நல்லா இருக்கும். ஏறி வண்டியை பூரா நிப்பாட்டிருப்பாங்க. எல்லாம் நின்று பாக்குங்களே. கழுக பாருங்க. நீ கடலை பாடுற. எப்படி இருக்கு தர்ஷா? சூப்பரா இருக்கா? இங்க நிப்பாட கூடாது. அலோடு இல்லை. நம்மளால இங்க நிப்பாட்டுவோம். இங்க இப்ப அலோடு கிடையாது. சன்ரூஃப் தங்கம். அது சன்ரூஃப். என்ன சாமி? நடராஜர் தான் அழகா இருக்காரு. நடராஜர் அழகா இருக்காரு. தாய் இங்க பாருங்க. டிராபிக் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 4 மணிக்கு வந்த மணி 5:15 போது. செம்ம டிராபிக். பாட்டு அமுத்துங்க. ஐயோ ஒரு வழியா வந்து பக்கத்துல வந்துட்டோம். பயங்கர டிராபிக்கா இருக்கு. சனி ஞாயிறுனாலதான் ரொம்ப கூட்டம். எல்லாருக்கும் லீவு வேறயா? பாம்பன் மனதை நிக்க அலோடு இல்ல. இங்கதான் வந்து லெச்சுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிறந்த முட்டை போட்டாங்களாம். மத்ததான் சொல்லுச்சு. எங்க இருக்கு ஐயப்ப ட்ரெஸ்? சிவசிவா சிவசிவா சொல்லு. சிவசிவா கோயிலுக்குள்ள மட்டும் போனதே கிடையாது. அப்படியா? பாவிகளா. சிவசிவா எங்க வந்திருக்கோம்? எங்க? கடலுக்கா? போட்ல போறியா? சின்ன போட்ல போறீங்களா? ஆள் இருக்காங்களா? ஜாலியா தர்ஷா? ஜாலியா போலாமா? லீவுக்கு என்ஜாய் பண்றான் தர்ஷன். அப்படிதானே? யாரும் விட்டு போக மாட்டாங்க. தர்ஷா பீச் போமா?
இங்க பாரு தர்சா, ஒரு ஆள் சின்ன போட்ல வராரு பாரு, அங்க ஒரு சின்ன இதுல வராரு, மிதந்து வராரு. ஏய் குளிக்க வந்தா குளிங்க, மற்றதை மட்டும் பாருங்கடா கரெக்டா. ஓ இங்க பாரு தாத்தா பாரு, தாத்தா அங்க குளிச்சிட்டு இருக்காரு பாரு. டாடி குளிச்சுட்டு வராரு. தாத்தாவை கடல் அரிச்சுட்டு போயிருமா. ஏய் டக்கு டக்குன்னு அவுது டக்கு குளிச்சுட்டு வெந்தரணும் வெளியில, ஏன் நின்று பார்த்துட்டு இருக்கியா? தர்சா வா, அப்பா பிடிச்சிக்கிறீங்க, வா வா அப்பாடா வா. அவன் உள்ள போக மாட்டான். வா லட்சுமி தூக்கிட்டு போய் காட்டு பக்கத்துல. தர்சா இங்க பாரு, கால் மட்டும் நினைச்சுக்கோ. நின்னு நின்னு தண்ணி வரல, இங்க தண்ணி வராது. நீங்க அப்பா ஃபேன் பண்ணாரு. வா வா இங்க வா அப்படா. இது செருப்பு கழட்டி, செருப்பு கழட்டி. செருப்புமா எப்படி மண்ணாயிரும். சரி போ. எம்மா என்ன வேலையில தானே இது, போதும் போடு. போறியா அம்மாட்டா? அம்மா நிக்கி பாரு, உங்க அம்மாவே ஒரு பையன் தான் ஓடிட்டா. உங்க அம்மா பயந்து எப்படி நிக்கிறா பாரு, உள்ள போகாம. எப்படி போயிட்டு வா, போயிட்டு வா. குளிங்க, குளிக்க முடியாது எங்க தாத்தா. வந்துட்டா பாரு, வெளில வந்துட்டா பாரு. வயசு இங்க பாரு, வயசு இங்க பாரு, வெளில வந்துட்டா பாரு. ஆட்டம் தான். இதுக்குள்ள போட்டாண்டி பால் எல்லாம் உள்ள போட்டான். எடுக்கல எடுக்கல. வந்துரும்டா மஞ்சு, வா உட்கார், வந்துரும். இந்த பாரு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, இந்த ரெடி ஆயிடுச்சு பாரு. வந்துடும் வந்துடும், கேக் வந்துடும். பண்ணெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தர்சா பண்ணு போதுமா, வேணுமா? வேஸ்ட்டு, அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சா? எங்க அருளே ராமேஸ்வரம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கா? குளிக்கல, போட்டிங் கிடையாது, அது வந்து மொத்தமாக போகிறதா இருக்கு. அந்த போயிட்டு இருக்கு, ஃபுல்லாக இருக்கும் கூட்டம். இங்கே ராமேஸ்வரத்தில் சரி கூட்டங்க. தமிழர்களை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கு ராமேஸ்வரத்தில். இந்த தான் இருக்கான். ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பியாச்சு. தெரியல போலாமா ஊருக்கு? இப்போ வந்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அறந்தாங்கி போய்கிட்டு இருக்கோம். மணமேல்குடியெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டிராபிக்ங்க. என்ன ஒரு டிராபிக், ராமேஸ்வரம்னா டிராபிக்னா டிராபிக், செம்ம டிராபிக். 2 மணி நேரம் மெதுவா சென்னை மாதிரி போயிட்டு இருக்கு ராமேஸ்வரத்துல. சென்னை கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, சிக்னல் தான் டிராபிக்கா இருக்கும். இது போகவே இல்லை, அடிச்சு பிடிச்சு போனாதான் உண்டு. ரைட்ல ஏறி ராங் ரூட்டை போட்டுட்டு பிடிச்சி தான் போற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அப்படிதான் வந்தாங்க. பஸ் ஓட்டுறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. எங்க
இருக்கிறதால பிள்ளைகளை வச்சு நிக்க முடியல. பிள்ளைகள் கத்திக்கிட்டு இருக்குங்க, நிக்குதுன்ட்டு. மணி வந்து கரெக்டா பாருங்க 11 மணி ஆக போகுது. கரெக்டா 11 மணி. இப்போ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு half an hour டிராபிக். அந்த ரவுண்டானாலே ஒரு half an hour டிராபிக். அப்புறம் கோயில் வர வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாம்பன் பாலம் பக்கத்துல ஒரு 1 மணி நேரம் கிட்ட டிராபிக். பயங்கர டிராபிக். ராமேஸ்வரத்துல கூட்டம் செம கூட்டம். நல்லபடியா போயிட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு நல்லபடியா வந்துட்டோம். ராமேஸ்வரம் போயிட்டு இப்போ வந்து எங்க போறோம்? தென்காசி போல நேரா கீரமங்கலம் போறோம். ஏன் அப்படின்னா நம்ம வீடு வந்து ஒரு 3/4 முடிஞ்சிருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்ஜினியர்கிட்ட பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா நம்ம வீட்டில் பால் சீலிங் போட்டிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதை போய் பார்ப்போம். ரொம்ப மாடல்லாம் கொடுக்கல. அது வந்து உங்களுக்கு நாங்க லாஸ்ட்ல ஹோம் டூர்னு போடுவோம் பாருங்க, அப்பம்போது கண்டிப்பா எல்லாத்தையும் காமிக்கும். அது கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாம ஒரு சிம்பிளா அழகா இருக்கும். நல்லா இருக்குண்ணா. ஓகே, அந்த மாதிரி சொல்வீங்க. பால் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாமே பார்க்கணும். அப்புறம் அண்ணன் பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் தான் ஊருக்கே வந்தோம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், 1ஆம் தேதி இல்லாட்டி 2ஆம் தேதி நான் வந்து மாலை போட போறோம் முருகருக்கு. போன வருஷம் போட்ட மாதிரி இந்த வருஷம் போட்டு 21 நாள் இருக்கிறான்னு ஐடியா பண்ணி ஒரு பின்னாடி பாருங்க 2 பேரும் பாருங்க, மணியை பாருங்க. 2 பேரும் பால் குடிக்காம தரிசிய பால் கேட்டு பால் குடிக்காம படுத்து அவளும் சோறு ஒழுங்கா திங்காம ஒன்றும் பண்ணாம 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க வண்டியில. நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் வேனு போச்சா இல்ல போகலையானே எங்களுக்கு தெரியல. யாரும் இல்லாத ரோட்ல நாங்க மட்டும் போற மாதிரி இருக்கு. ஃபைனலி வீட்டுக்கே வந்துட்டோம். மணி கரெக்டாக 12:10 ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அவங்க எல்லாம் கடைக்கு போயிருக்காங்க பசங்களை எல்லாம் விட்டுறதுக்கு. வண்டி இது கார், வேனு மல்ல. எஸ், வேனு. ஸோ நம்ம காரில் தூக்கம் ராமேஸ்வரம் நல்லா இருக்கா? அவ்வளோ நல்லா ராணி மாதிரி தூங்குறா. ராமேஸ்வரம் நல்லா இருந்துச்சா? மொழி நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்னே ஒன்று பார்க்க முடியல. தனுஷ்கோடி போக முடியல. ரொம்ப சுற்றி பார்க்க முடியலன்னா தம்பி நம்ம மட்டும் போயிருந்தா கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அவங்க வந்து வயசு எல்லாம் இருந்தனால அவன் வயசு வேணும் எங்கே போனாலும் வயசு வேணும்னா எல்லாரையும் கூட்டிகிட்டும் போக முடியாது நம்ம. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அதெல்லாம் போக முடியல. அடுத்த வாட்டி போவோம் கண்டிப்பா. தூக்கம் சொருகுது எனக்கு. எனக்கும் வீடை பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே தூங்கணும் போல. வீடு வந்துச்சு. ஓகே, இறங்கினா அழைச்சுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டிராவல் வந்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட தென்காசிலேருந்து காலையிலேருந்து ஓட்டின கிலோமீட்டர் வந்து 484 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது என்ன ஊர் சொன்னேன்? ராமேஸ்வரம் வந்து எதுக்கு போனோம் அப்படின்னா பாட்டிக்கு வந்து அது வந்து ராமேஸ்வரம் கடலுக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா முன்னோர்களை வந்து அங்கே வந்து என்ன சொன்னாங்க அருள்? முன்னோர்கள் அதான் அதை இது பண்ணோம்னா முன்னோர்கள் வந்து செஞ்ச பாவம் எல்லாமே கழிஞ்சு மோட்சம் கிட்டும். அந்த முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் அந்த மாதிரி கிட்டும். அதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு போய் எல்லாருமே அந்த மாதிரி கரைக்கிறது, சாமி கும்பிடுறது, ஒரு வருஷம் திதி கொடுக்கறது எல்லாமே அது மாதிரி பண்றது நல்லதான். அங்க வந்து தமிழர்களே இப்ப இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. அங்க ஒரு 100க்கு 10 பேரை தான் பார்க்க முடிஞ்சு. அது எல்லாம் கர்நாடகா, ஆந்திரா, ஏகப்பட்ட ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ வண்டியில உட்காந்துருக்கோம். கார்ல வர வரைக்கும் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேன் வரல. சரி பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். 1 டே ஃபுல்லா டிராவலு. காலையில 7 மணிக்கு வண்டி எடுத்தோம். 12 மணிக்கு தான் வண்டி நிற்கிது. ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் இருந்துச்சு. ஐ மீன் ஊரில் சாமி கும்பிடும்போது. அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவலு. அங்கே ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கிடச்சி. ஃபுல் ட்ராவல். அது ஸ்ட்ரெஸ்ஸு. ஆமாம், ஒரே ட்ராவலாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக இந்த 1 டே இப்போ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் எல்லாருமே. வேனும் சரி, காரும் சரி, 2 காரும் சரி நல்லபடியாக போயிட்டு பாட்டிக்கு வந்து நல்லபடியாக சூப்பராக திருப்தியாக பண்ணி பக்கா வந்தாச்சு. தாத்தா வந்து ஊருக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே கீரமலத்துக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வீடு இருந்தா இருக்கா, பின்னாடி தெரியாது, இங்கிட்டு தெரியும், இப்படி தெரியும். நம்ம வீடு இருந்தா இருக்கா, கேட்டு தெரியுதா? எஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. போயிட்டு இதுக்கப்புறம் நல்லபடியா தூங்கிட்டு உள்ள போய் அந்த ஐயர் சொன்னாரு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போகும்போது எல்லாரும் காலு கையெல்லாம் கழுவிட்டு
கழுவிட்டு அப்புறம் ஆரத்தி எடுக்கணுமா மாமாவுக்கு. ஆரத்தி எடுத்து உள்ளே போனதும் விளக்க பொருத்திடணுமா. பொருத்திட்டு அவ்வளோதான். சரி ஓகே. பொருத்திட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. நாளையிலேருந்து அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் வரோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல்லி கப்பல் செக்ஸ். பை பாய்.